பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு அருமையான ஒரு வார்த்தை. லூக்கா 11ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் கடைசி வரி இப்படியாய் சொல்லுகிறது, தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இன்னைக்கு ஜெபம் அப்படின்னா நிறைய கிறிஸ்தவங்க தேவ சமூகத்துல தட்ட மாட்டேங்க. தட்டுறது அப்படின்னா விடாப்பிடியா தேவன் நமக்கு பதில் கொடுக்கிற வரையிலும் விடாப்பிடியா ஜெபிக்கணும். எலியா பாருங்க, 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 43, 44, 45 எடுத்து வாசிச்சு பாருங்க. ஒரு கையளவு மேகம் எழும்பி தேசத்துல மழை பொழிந்திரலும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல மழைக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். அது தனிமையான ஜெபம் இல்ல, கூட வேலைக்காரனை வச்சுட்டு ஜெபிக்கிறார். இத்தனைக்கும் பாருங்க, வேலைக்காரன் அனுப்பி விடுறாரு, போய் பாரு ஒரு கையளவு மேகம் எழும்பி இருக்கிறான்னு சொல்லி. ஆனா அந்த வேலைக்காரன் 6 முறை போயிட்டு திரும்பி வெறுமையா தான் வர்றாரு. அந்த வெறுமையை பார்த்து எலியா சோர்ந்து போகல, இதோ 2வது தேவ சித்தம் இல்ல போல இருக்குன்னு சொல்லி இதோ அந்த ஜெபத்தை குறைச்சு போடல. 3வது வேலைக்காரன் முன்னாடி நான் ஏமாந்து போறேன்னு சொல்லி தனக்குள்ள ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் உண்டாக்கல. அப்படியா ஜெபிக்கிறார். என் ஆண்டவர்